பார்க்கல செம்மையாக இருக்குல்ல. சரி, அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு வந்துடும். அந்த இவ்வளோ தூரம் தங்க வச்சிருக்காரு. பையா தேங்க்யூ. தேங்க்யூ வரேன். சரி. ஈரனா சாத்தனோ 7 ஒளி. நம்ம வண்டிக்கு பார்த்திங்கன்னா 2 பஞ்சர் இருந்துச்சு. ரெண்டுமே வந்து இந்த ஆணி அடிச்சு ரோட்டில் போட்டால் எப்படி இருக்கும் ஒரு கட்டையில் அந்த மாதிரி ஒரு லைனப்பில் இருந்துச்சு. ஸோ 100 ரூபா பஞ்சர் விட்டதுக்கு ரேட்டு கம்மி தான், பிரச்சனை இல்லை. ஸோ பஞ்சர் விட்டு அதுக்கப்புறம் கிளம்பி வச்சாங்க இருந்து. இப்போ எங்களை பார்த்தீங்கன்னா டீ குடிக்க நிப்பாட்டணும். ஸோ அந்த கடையில் சார்ஜிங் போட்டாச்சு. எனக்கு கேமரா சார்ஜிங் அங்கேயே சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ பஞ்சர் எடுத்துட்டு மொபைலும் சுவிட்ச் ஆஃப் ஆயிருந்துச்சு. இப்போ தான் மொபைல் வந்து சார்ஜ் போட்டுருக்கேன் வண்டியில். நைட்டு வந்து சரியான தூக்கம், செம்மையாக தூங்கினால இது டென்த்தில் போட்டு ஃபஸ்ட் நாள் தூங்கியிருக்கேன். அது ஸ்டார்டிங் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. அது 2 மினிட் ஆகிட்டு தூங்கிருக்கேன். ஒரு வழியாக ஹோட்டலில் சார்ஜ் போட்டு அப்போ தான் கிளம்புறேன். ஒரு பையன் வந்துட்டு கேட்டான், எங்கேருந்து வரீங்க, எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்டான். நான் வந்து இங்கே தமிழ்நாட்டிலேருந்து வரேன், லடாக்கு போகிறேன் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தேன். ஸோ ஆகிற அப்படின்னு கேட்டார். ஆமாம் அப்படின்ட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் பேசிட்டு வந்தார். பைக்கை பார்த்துட்டு அது பேசிட்டு அவருக்கு ஒரு பாய் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஊர் மக்களே திரண்டு வெளியே நிற்காங்க. என்னடா அப்படின்னு பார்த்தா அது ரொம்ப இயர்லியாக எல்லாருமே, அது ஒரு சின்ன கிராமமே தான் இருக்குது. சின்ன கிராமத்துலேயும் அவ்வளோ மக்கள் எங்கே இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவ்வளோ பேர் வெளியே வந்து நிற்காங்க. ஏன்னா காலையில் அவ்வளோ பேர் வேலைக்கு போயிடுறாங்க. ஃபேமிலி மொத்தமாக வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு எனக்கு பார்க்க கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்துச்சு. அப்படியே வண்டி பார்த்தீங்கன்னா காற்றுக்கு அப்படியே என்ன அங்கே இழுக்குது. பெருசாக வேகமெல்லாம் போல. பெருசாக 93க்கு அப்படியே அங்கே இழுக்குது வண்டி வரைக்கும். நான் டெல்லி ஆல்ரெடி ஒரே ஒரு வாட்டி வந்திருக்கேன். ஆனால் எப்படின்னா ஃப்ளைட்டில் வந்துட்டு ஒரே ஒரு நாள் வந்துட்டு உடனே போயிட்டேன் டெல்லி கேட்டு. உடனே அந்த இந்தியா கேட்டு, அப்புறம் அந்த புதுப்பினார், அப்புறம் வந்து பார்லிமெண்ட் 3த்தையும் பார்த்துட்டு கிளம்பிட்டேன். ஸோ இன்னைக்கு மறுபடியும் நம்ம பைக்கில் டெல்லி. ஸோ வேற லெவல் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஹை காய்ஸ், இப்போ என்னால் டீ பிரேக் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்துட்டு ஜெய்ப்பூரில் வந்துட்டு ஆக்ரா ரோட்டில் ஆக்ராக்கு தான் போயிட்டுருக்கோம். ஆக்ராக்கு இன்னும் ஒரு 190 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. உண்மையிலே ஒரு செம்ம ரோடும் செம்மையாக இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு. ஆக்ரா போய் தாஜ்மஹாலை பார்க்க போகிறோம். ஃபைனலாக ரீச். போன வாட்டி டெல்லி வந்துருக்கோம், நான் பார்க்கலதுன்னா இந்த வாட்டி தாஜ்மஹாலை கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ அதுக்காக தான் இவ்வளோக்குள்ளே ஃபஸ்ட்டு டெல்லி தான் மேப் போட்டுருந்தோம். அப்புறம் டெல்லியிலேருந்து வர தூரமாக இருக்குது மறுபடி. ஸோ அதனால் இனி சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டேரெக்டாக நம்ம வந்து ஆக்ராக்கே மேப் போட்டாச்சு. டைம் 8:30க்கு நாங்கள் போய் சேருவோன்னு கூகுள் மேப் சொல்லுது. ஆனால் நாங்கள் எத்தனை மணிக்கு சேரோம் தெரியாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரைடு மட்டும்தான். காலையிலேருந்து ரைடு தான் பண்ணிகிட்டே இருக்கோம் இன்றைக்கி. எங்கேயும் ஏன்னா வந்து டென்ட்டில் ஸ்டே பண்ணியிருந்தோம்ல, ரொம்ப சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். கிளம்பி அப்படியே கண்டினியூஸாக வண்டி ஓட்டிகிட்டே தான் இருக்கோம். என்னொன்று இப்போ கொஞ்சம் டிராஃபிக் இங்கே இதில் ஜெய்ப்பூரில். ஸோ அதனால கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. இல்லை நம்ம இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் போயிருக்கலாம். சரி, டெல்லி போகிறத பிளான்னா டெல்லி வந்து இதோட ஜாஸ்தி தூரம், கிலோமீட்டர் அதிகமாக இருந்துச்சு. ஸோ இது வந்து கிலோமீட்டர் கொஞ்சம் கம்மியாகவும் இருக்குது. ஆஹா எப்படி போகிறான் பாருங்க. ஓஹோ ஜஸ்ட் மிஸ் அந்த மாடு. அப்படி கெத்தாக இருக்குது பாருங்க சென்டரில். ஸோ டெல்லி போகிறத பிளான் இருந்துச்சு. ஸோ டெல்லி வந்துட்டு கேன்சல், லாஸ்ட்டுக்கு போய்க்கலாம். இப்போ வந்து வண்டி விடுவோம், நம்ம ஆக்ராவில் ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிவிட்டு நைட்டு நாளைக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம தாஜ்மஹாலே பார்க்குறோம். பார்த்துட்டு அங்கே ஃபோட்டோஸ் போடுறோம். ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு நேரம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வண்டி சர்வீஸ் விட்டணும். வண்டி சர்வீஸ் விட்டோடனே வண்டி ரொம்ப அழுக்காக இருக்குது. நான் டெல்லியில் சர்வீஸ் விட்டணும்னு நினச்சேன், வேண்டாம். அதுக்கப்புறம் அங்கே டைம் இருக்காது. இங்கேயே சர்வீஸ் விட்டுட்டு இங்கேயே நைட்டு ஃபுல்லாக ஸ்டே பண்ணிவிட்டு, இல்லைன்னா மதியமே சர்வீஸ் விட்டு முடிச்ச உடனே டெல்லி கிளம்பிடணும். டெல்லிக்கு போயிட்டு அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு அங்கேருந்து அதுக்கப்புறம் அப்படி நம்ம வந்து ஸ்ரீநகர் ரூட் பிடிச்சி நம்ம வந்து லே போகிற மாதிரி பிளான் வச்சுருக்கேன். ஜெய்ப்பூர் உண்மையிலேயே நல்லா ஒரு பெரிய ஊர் தாங்க. நல்லா ஒரு பெரிய சிட்டி பார்த்தேன். இவ்வளோ செம்மையாக இருந்துச்சு. பெரிய ஒரு பாட்டி, ஒரு கிட்டத்தட்ட அந்த பாட்டிக்கு ஒரு 80 வயசாக இருக்கும். அந்த பாட்டி வந்து செம்மையாக காரை விட்டு போகிறாங்க. பயங்கரமாக என்ன சொல்கிறது, கெத்த காரை விட்டு போகிறாங்க. வேறு லெவலு அந்த பாட்டி. 80 இயர்ஸ் கண்டிப்பாக இருக்கும் வயசு. ஏன்னா அவ்வளோ வயசான பாட்டி. ஒத்தையில் தான் அவங்க, வேற யாருமே வண்டியில் கூட இல்லை. அவங்க மட்டும் வண்டி ஓட்டு போனாங்க. அதுவும் டிராஃபிக்கில் பார்த்துக்கோங்க. அப்போ அப்படியே ஓட்டுவாங்கன்ட்டு முதலாம். இந்த ஆக்ரா டனல் பற்றின உங்களுக்கு வீடியோ எடுத்திருக்கேன்.
அது வந்து இதில் மைக்கில் எடுக்கல, சும்மா மொபைல் ஃபோனில் எடுத்துட்டேன். மேலே ஃபுல்லாக காட்டணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸ் வீடியோக்காண்டி அதை எடுத்தேன். ஸோ ஷார்ட்ஸ் வீடியோக்காண்டி அதை போடுறேன். டனல் ஆக்ரா போகிற வழியில் டனல். ஷாஜகான் மும்தாஜுக்காண்டி தாஜ்மஹாலை கட்டினாரு. ஸோ என்னோட மும்தாஜ் தேடி நான் தாஜ்மஹால் போகலான்னு இருக்கேங்க. அங்கே ஏதாவது மும்தாஜ் நமக்கு அப்பமாவது லவராக கிடைப்பாங்களா, நம்ம சிங்கிள்லேருந்து கமிட்டட் ஆகலாமான்னு பார்ப்போம். ஏன்னா இந்த வாட்டி டெஃபினட்டாக கண்டிப்பாக எந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருந்தாலுமே லவ் பண்ணலாம் முடிவு பண்ணிட்டேன். ஃபேஸ் என் காட்டி நான் வந்து வீடியோ இன்னைக்கு போடலை அப்படின்னா, காலையிலேருந்து ஃபேஸ்லாம் ரொம்ப டல்லாக இருக்குது, பார்க்கறதுக்கே சைக்கிளை அவ்வளோ மோசமாக இருக்குது. ஏன்னா நம்ம ரோட்டு பகுதியில் போய்ட்டு தான் நம்ம வீடியோ போட்டால் அது வந்து என்ன சொல்கிறது, வண்டி இறைச்சல் வர அதிகமாக இருக்குது. கேன் ஆறு அடிச்சுட்டே இருக்கானுங்க எப்போ பார்த்தாலும். அதனால் சரி வராதுன்னு சொல்லிட்டு தான் இதில் ப்ளாக் பண்ணுறேன். பட் இதுலேயும் வாய்ஸ் கிளியராக இருக்குமோ அப்படின்னு கேட்டால் தெரியல. நான் வந்து இன்னும் வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாமே நேற்று உள்ளது இன்னைக்கு உள்ளது ரெண்டுமே அதெல்லாம் இருக்குது. அது எல்லாமே நான் வந்து நாளைக்கு காப்பி பண்ணிவிட்டு எடிட் பண்ணி போடணும்னு வச்சுருக்கேன். இன்றைக்கி நைட் எல்லாம் காப்பி பண்ணிட்டு பக்காவாக எடிட்டிங் ஆரம்பிச்சுவேன். காலையில் ஆக்சுவலி இன்றைக்கி எத்தனை மணிக்கு, ஒரு 6 o'clock இல்லை 6:30 அந்த டைமில் வண்டியை ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் வந்து ஒரே ஒரு பிரேக் மட்டும் எடுத்துருந்தோம் சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறம் வண்டி வந்து செயின் டைட்டுக்கு ஒரு வாட்டி, ஏன்னா செயின் வந்து ரொம்ப லூஸ் ஆகிடுச்சு இடையில. செயின் டைட்டுக்கு ஒரு பிரேக் எடுத்துருந்தோம். அதை வச்சதுக்கப்புறம் அப்படியே எடுத்துட்டு நீட்டாக கிளம்பி வந்துட்டோம். அவ்வளோதான் அந்த ஒரு பிரேக். இப்போ லாஸ்ட்டாக ஒரு டீ பிரேக் எடுத்துட்டு தான் இப்போ அடுத்து நான் வந்து வீடியோவே கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்க, இப்போ வந்து இதுக்கப்புறம் நம்ம இருட்டினதுக்கப்புறம் எப்படியும் வந்து ஒரு வியூஸ் வந்து தெளிவாக இருக்காது. இன்னொன்று சொல்ல நினச்சேன், நான் வந்து டாப் பாக்ஸில் வந்துட்டு டாப் பாக்ஸ் அந்த ஒரு போல்டு டாப் பாக்ஸ் சைடில் வந்து ஒரு கம்பி மாதிரி வரும், அந்த சேடல் ஸ்டே இருக்குல்ல அது தாங்கிறதுக்கு. ஸோ அதில் வந்து ஒரு போல்டு வரும், அது எங்கேயோ கலந்து வந்துருச்சு. அதை நான் கவனிக்கவே இல்லை. ஸோ அதையும் நான் பார்க்கணும். அது ஒன்று புதுசு வாங்கி மாட்டணும். ஏன்னா வந்து வண்டி பள்ளத்துலாம் அவ்வளோ போது கட்டான்னு விடாது. நான் வந்து பஞ்சர்லேயே வண்டி ஓட்டினதுனால டயரும் பார்த்தீங்கன்னா ஒரு சைடாக வந்து உள்ளே போயிடுச்சு, ஒரு சைடு மட்டும் வெளியே இருக்குது. இப்போ அது வேறு நான் வந்து செக் பண்ணணும். டயர் கடையில் கொடுத்து மறுபடியும் பிரித்து ஃபிட் பண்ணால் மறுபடியும் செட் ஆகும். இல்லை லைனிங் கரெக்டாக வராது. லைனிங் வந்து ஒரு சைடு மேலேயும் ஒரு சைடு கீழேயும் அப்படி இருக்குது. ஸோ அதனால் அதையும் பார்க்கணும். நம்ம இனிமேல் இல்லை கேமரா சார்ஜ் ஆஃப் ஆயிரும். என்ன ரீசனாக நான் வந்துட்டு காலையில் ஒரு டீ கடையில் வந்து சார்ஜ் போட்டேன், ஒரு 10 நிமிஷம் அவ்வளோதான் போட்டிருப்பேன். போட்டுட்டு நான் அதுக்கப்புறம் வந்து யூஸ் பண்ணேன். அதுக்கு முன்னாடி சார்ஜ் சுத்தமாக ட்ரை. ஏன்னா நேற்று வந்து நான் எங்கள் ரூம் ஸ்டே பண்ணல அப்படிங்கிறனால நான் எதுக்குமே சார்ஜ் போடல. பவர் பேங்கில் சார்ஜ் இல்லை, எதுலேயுமே சார்ஜ் இல்லை. மொபைல் மட்டும் மொபைல் ஹோல்டரில் வச்சு சார்ஜ் யூஸ் பண்ணேன் இவ்வளோ நேரம். எல்லாம் இப்படி பண்ணுறதெல்லாம் ராஜஸ்தானில் வந்து நான் வந்து படத்தில் பார்த்துருக்கேன், சேரீலாம் இப்படி போட்டிருக்குது. பட் ரியலாக இப்போ தான் பார்க்குறேன் ராஜஸ்தானில் இப்படி தான் ட்ரெஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத. நிறைய கல்ச்சர்ஸ்லாம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது இங்கேயும் நம்ம ஊருக்கும் கம்பேர் பண்ணும்போது. நேற்று அந்த ஊரில் பார்த்தேன், அது என்ன ஊர் நான் கரெக்டாக வந்து மேப்பில் பார்த்துட்டு சொல்கிறேன். ஏன்னா 7 மணிக்கு தூங்கிடுறாங்க. என்னங்க ஊர் அது? ஒரு வீட்டில் கூட லைட்டு கிடையாது. நீங்கள் அதுக்கும் கரண்ட் போயிட்டெல்லாம் கேட்கக்கூடாது, கரண்ட்லாம் போகலை, கரண்ட்லாம் இருந்துச்சு. ஏன்னா எப்படி சொல்கிறேன்னா, ஒவ்வொரு வீட்டில் சில வீட்டில் 1-2 வீட்டில் வெளியே போட்டிருப்பாங்க, அந்த லைட்டு கூட சிலவங்க வெளியே போட மாட்டாங்க. ஸோ இன்னுமே அந்த மாதிரி இருக்காங்க, அதை சொல்ல வந்தேன். டிவியுமே பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரே வீட்டில் வச்சு வெளியே ஒரே ஒரு வீடு பார்த்தேன். ஹாலில் வந்து டிவி மாட்டிருக்காங்க. ஹால் மீன்ஸ் ஹாலுக்கும் வெளியே வந்து அதில் டிவி மாட்டிருக்காங்க. எல்லாருமே அதில் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க வெளியே. இன்னும் அந்த காலத்தில் இதெல்லாம் பார்த்தாங்கன்ட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன், பட் நான் பார்த்த கிடையாது. பட் இப்பவும் அப்படி இருக்காங்க அந்த ஊரில். ரொம்ப மொக்க போட்டுட்டு இருக்காங்களா? சரி, கொஞ்சம் கழிச்சு ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. ப்ரோ किसमें काम कर रहे हो? हाँ, किस कंपनी में काम कर रहे हो? कंपनी हाँ? कंपनी नहीं, तो ट्रिप जा रहे हैं कहाँ पे? दिल्ली, आगरा, कहाँ पे? तमिलनाडु से आ रहे हैं। तमिलनाडु से आ रहे हो? हाँ, कहाँ जा रहे हो उधर? आगरा। आगरा जाओगे? हाँ, मैं सोचा राइडर हो शायद। राइडर। मैं राइडर था, मैं खुद हीरो में राइडर हूँ। இவர் பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து சார்ஜ் இல்லாமல் கேமரா வந்து ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ இவர் என்ன கேட்டார் அப்படின்னா, நீங்கள் வந்து எந்த கம்பெனிலேருந்து உங்களை அனுப்பியிருக்காங்க ரைடுக்கு அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா அவர் வந்து ஹீரோ கம்பெனிலேருந்து ரைடராம். ஸோ ஹீரோ கம்பெனி ஸ்பான்சர் பண்ணி ரைட் பண்ணுறதுக்கு அனுப்புவாங்களாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ரைடர் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தார் என்கிட்ட. நாங்கள் சொன்னால் எங்களுக்குலாம் எந்த ஸ்பான்சர்ஷிப்பும் இல்லை, நாங்களே ஸ்பான்சர் பண்ணி நாங்களே போகிறோம் லதாக்கு. ஸோ கன்னியாகுமரியிலேருந்து கிளம்பி லதாக் போயிட்டு திருப்பி வர்றது மறுபடியும் அப்படின்னு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சொல்லி விட்டாச்சு. ஆக்சுவலி கன்னியாகுமரியிலேருந்து கிளம்பல, கன்னியாகுமரி போய் ரீச் பண்ணுவோம்ல, அதனால் ஸோ அப்படி சொன்னேன்.
ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டாருங்க.